Experience your dream retirement life for a day. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே செட்டிக்குறிச்சி ஊராட்சியில் உள்ள வடக்கு கோனார் கோட்டையில் ஆதி திராவிடர் காலனி உள்ளது. இந்த காலனியில் சுமார் 35 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக அரசால் கட்டி கொடுக்கப்பட்ட 31 வீடுகள் உள்ளன. இந்த காலனியில் வசிக்கக்கூடிய மக்கள் விவசாய பணிகள் மற்றும் கூலி தொழில் செய்து வருகின்றனர். தமிழக அரசால் கட்டி கொடுக்கப்பட்ட இந்த பழைய வீடுகள் அனைத்தும் முற்றிலுமாக சேதமடைந்து காணப்படுகின்றன. வீட்டின் மேற்கூரை பகுதி பெயர்ந்து விழுந்து கம்பிகள் அனைத்தும் வெளியே தெரியும் நிலையில் உள்ளது. அது மட்டுமன்றி அவ்வப்போது வீட்டின் சுவர்கள் பெயர்ந்து விழுந்து வருவதால் அச்சத்துடன் மக்கள் அந்த வீடுகளில் வசித்து வருகின்றனர். சிலர் வீடுகளை காலி செய்து இடம் பெயர்ந்து வருகின்றனர். அந்த வீடுகளில் வாழ்ந்து வரும் எஞ்சிய மக்கள் பல்வேறு துயரங்களை சந்தித்து வருகின்றனர். சமையல் செய்து தெருவில் வைத்துதான் சாப்பிடக்கூடிய சூழ்நிலை. அது மட்டுமன்றி இரவு நேரத்தில் தெருக்களில் தான் மக்கள் உறங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். தாங்கள் வேலை பார்த்து அதில் கிடைக்கும் குறைந்த வருமானம் உணவு மற்றும் குழந்தைகளின் கல்விக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய அளவில் இருப்பதால் தங்கள் வீடுகளை பராமரிக்க முடியாத நிலையில் இருப்பதாகவும், மழை காலங்களில் மிகுந்த சிரமத்தை சந்தித்து வருவதாகவும், எப்போது எது நடக்குமோ என்ற அச்சத்தில் வாழ்ந்து வருவதாகவும் தமிழக அரசு தங்களது வீடுகளை பராமரிப்பு செய்து தர வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் கண்ணீருடன் கோரிக்கை வைத்துள்ளனர். வீடுகள் தொடர்ந்து பெயர்ந்து விழுந்து வருவதால் குழந்தைகளுக்கு எதுவும் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக சிலர் தங்களது குழந்தைகளை வெளியூரில் உள்ள தங்களது உறவினர்கள் வீட்டில் தங்க வைத்து படிக்க வைத்து வருகின்றனர். இது குறித்து பல முறை கோரிக்கை வைத்தும் அரசு அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை. இனியாவது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது மக்களின் வேண்டுகோளாக உள்ளது.